அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போஒய் பெறுவ எவன். 24/1/2017 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 11ஆம் தேதி. திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் காலை ஹம்ச வாகனத்திலும் இரவு சூரிய பிரபையிலும் பவனி வரும் காட்சி. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கந்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பரணி, கார்த்திகை.
12 திருமுறைகளிலே தமிழ் சாத்திரம் என்று போற்றக்கூடியது திருமந்திரம் 10ஆம் திருமுறை. திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுக்கு ஒரு பாடலாக தவமிருந்து நமக்கு வரமளித்திருக்கின்றார். ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே சிந்தித்து கொண்டே வருகின்றோம். 1227வது அருமையான பாடல் 4ஆம் தந்திரம். இது சிந்திய ஆகமத்தினுடைய தமிழாக்கம். 8வது அருமையான தலைப்பு ஆதார ஆதேயம் என்ற 100 பாடல்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம். 4 மார்க்கங்களை இந்த பாடலிலே திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். மார்க்கம் என்றால் வழி, 4 வழி. இறைவனை நாம் அறிவதற்கு 4 வழிகள் உள்ளன. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பல வழி இருக்கும். ரயில் வழியாக போகலாம், பேருந்து வழியாக போகலாம், கடல் வழியாக போகலாம், விமானத்தின் வழியாக போகலாம். அப்படி 4 வழிகள் இங்கேயும் சொல்லுகின்றார். உனக்கு எந்த வழி பொருத்தமானதோ அதை நீ எடுத்துக்கொள்ளலாம். திருமூலர் சொன்ன 4 வழிகள். மார்க்கங்கள் என்ற மனோன்மணி மங்களி யார்க்கும் அறிய அறியாள் அவள் ஆகும் வாக்கும் மனமும் மருவி ஒன்றாய்விட்ட நோக்கும் பெருமைக்கு நுண்ணறிவு ஆமே. மார்க்கங்கள் 4 என்று சொன்னார். என்ன 4 மார்க்கங்கள்? அதை சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இறைவனை குழந்தையாக பாவிக்கின்ற தன்மை. திருஞான சம்பந்த பெருமான் என்ற ஒரு குழந்தை, இறைவனால் வளர்க்கப்பட்டு பாலூட்டப்பட்ட ஒரு குழந்தை. அதான் சத்புத்திர மார்க்கம். தாச மார்க்கம் என்பது இது எல்லாருக்கும் ஏற்றது. இறைவனை தலைவனாகவும் நம்மை இறைவனுக்கு அடிமையாகவும் என்கடன் பணி செய்து கிடத்தலே தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று அப்பர் பெருமான் சொன்னார் அல்லவா, தாசமார்க்கம். சகமார்க்கம் என்பது சரிசமமான இறைவனை தோழனாக கொள்வது. சுந்தரமூர்த்தி நாயனாரை போல கண்ணன் எவ்வாறு கிருஷ்ணரை தோழராக கொண்டானோ அதை போல நாமெல்லாம் கடவுளை போய் தோழராக தோள்மலை கை போட முடியுமா? அவர் விடுவாரா? அந்த மார்க்கம் நமக்கு ஏற்றதல்ல. அதுக்கு ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனாரால் மட்டும்தான் அது முடிந்தது. இதே ஞானசம்பந்தரால் முடியல, திருநாவுக்கரசரால் முடியல, மாணிக்கவாசகரால் முடியல. சரி சமமான தோழராக சுந்தரர் இருந்ததற்கு காரணம் அவரும் கைலாயத்திலிருந்து வந்தவர், சிவனுடைய தோழர். எனவே அது சகமார்க்கம். கடைசியாக சன்மார்க்கம். நாயக நாயகி பாவத்தில் இறைவனை அன்போடு தழுவிக்கொண்டு பக்தி செய்வது சன்மார்க்கம். இதைத்தான் அருட்பிரகாச வள்ளற் பெருமான் எடுத்துக்கொண்டார், மாணிக்க வாசக பெருமான் எடுத்துக்கொண்டார். எனவே சத்புத்திர மார்க்கம், தாசமார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்ற 4 மார்க்கம் என்ற வழிகளை இறைவனை அடைவதற்காக முதலாக நமக்கு திருமூலர் வகுத்து கொடுக்கின்றார். அந்த 4 மார்க்கங்களையும் நமக்கு வழிகாட்டியவர்கள்தான் சமயக்குறவர்களாகிய 4வர்: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த அருமையான பாடலிலே வாக்கும் மனமும் ஒன்றினால் தோன்றும் என்று சொன்னார். நம்முடைய வாக்கும் மனமும் ஒன்ற வேண்டும். அது இப்போ வேறவா இருக்குது. நாம் நினைக்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று. நாம் எதையாவது ஒன்று நினைத்து கொண்டிருப்போம். ஒரு ஆள் வந்தவுடனே மாற்றி பேசுவோம். அந்த ரெண்டும் எப்பொழுது ஒன்றாகின்றதோ அப்பொழுது நாம் இறைநிலையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் 4 நிலைகள் சொல்கிறாங்க. அப்போ இறைவனை நோக்கி நாம் நெருங்குகிறோம்னா என்ன அர்த்தம்? வாக்கும் மனமும் ஒன்றாகுதல். நாம் எதை நினைக்கிறோமோ அதை பேசணும். நாம் அப்படி பேசுறது இல்லைங்க. நாம் ஏதோ ஒன்று நினைப்போம், எதிரில் ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுங்க, அப்படியே மாற்றி பேசுவோம். அப்படி மாற்றி நினைப்பதும் பேச்சும் மாறி இருக்கின்ற வரை நாம் இறைவனை காண முடியாது, உண்மையானவனாகவும் இருக்க முடியாது. ஆனால் இறை அருளாளர்கள் அப்படி அல்ல. எதை நினைக்கிறார்களோ அதை பேசிவிடுவார்கள். அப்படித்தான் தை அமாவாசை என்று காவிரிப்பூம்பட்டினத்திலே காவிரி கடலோடு கடக்கின்ற இடத்திலே நீராடுவதற்கு வந்த சரபோஜி மன்னனிடம் அபிராமிப்பட்டர் சொன்னார், தை அமாவாசை என்று பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அது எப்படி சொல்லாங்களா? சொல்லக்கூடாது. ஏன் சொன்னார்னா, அபிராமியினுடைய அருள் வெளிச்சத்தில் மூழ்கி கிடந்தவருக்கு அமாவாசையே கிடையாது. என்றைக்கும் பௌர்ணமி தான், வெளிச்சம்தான், ஞானம்தான். சரபோஜி மன்னன் கேட்டதற்கு இன்றைக்கு பௌர்ணமின்னு சொன்ன உடனே வாக்கும் மனமும் ஒன்றாயிருந்ததால் தை அமாவாசை என்றே நிலவை கொண்டு வந்து உதிக்கச் செய்தவள் அபிராமி.
ஏன்னா இறைவன் அந்த பிழையை ஏற்றுக்கொண்டார். அமாவாசை என்று எப்படி நிலவு வரும், இதை சொல்லிவிட்டார். எனவே சரபோஜி மன்னனுக்கு இந்த அபிராமிப்பட்டனுடைய பக்தியை காட்டுவதற்காக அந்த வாக்கும் மனமும் ஒன்றிய நிலையில் அன்று அமாவாசை என்று நிலவை கொண்டு வந்தாள் என்று வரலாற்றை பார்க்கின்றோம். இப்படித்தான் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாது இருக்கக்கூடிய அம்பிகை இரண்டும் ஒன்றி பக்தி செய்தால் நமக்காக வந்து காட்சி தருகின்றாள் என்ற ஒரு அருமையான சிந்தனையை இந்த திருமந்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. என்ன அழகான பாசுரங்களை இந்த காலை வேளையில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அனுபவத்திற்கு இந்த உடம்பையே கோவிலாக மாற்றக்கூடிய ஒரு பாசுரம் கிடைத்திருக்கின்றது. இந்த உடலில் இருக்கின்ற நோய்களெல்லாம் பிணிகளெல்லாம் நீங்கிய காரணத்தால் இந்த உடலிலே அந்த எம்பெருமான் வந்து குடிபுகுந்து விட்டான். அந்த அழகான நிலைப்பாட்டினை, அந்த ஆனந்தமயமான உணர்வினை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே பதிவு செய்கின்றார். அப்படி எம்பெருமான் தன்னுடைய ஆத்மாவில், தன்னுடைய உடலில் புகுந்து கொண்ட காரணத்தினால் நோய்களையெல்லாம் பார்த்து இனி நீங்கள் இந்த இடத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று ஆழ்வார் கூவிக்கொள்ளுகின்றார். மிகவும் பலபடியாக பேசிக்கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பாசுரத்தில் ஒரு உவமையை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார். என்ன உவமை? ஒரு நெய்க்குடம் இருக்கின்றது. அந்த நெய்க்குடத்தை சாறை சாறையாக எறும்புகள் போய் அதன் உள்ளே இறங்கி அவற்றையெல்லாம் தன்னுடைய உணவிற்காக எடுத்து கொள்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த உவமையை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் காட்டி, இப்படித்தான் இந்த உடலிலே, இந்த ஆத்மாவிலே நோய்களானவை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இதனை அனுபவித்து கொண்டிருக்கின்றது. இதிலெல்லாம் இருந்து மீட்டு கொடுப்பதற்காகவே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்னுடைய ஆத்மாவில், என்னுடைய உடலில் புகுந்து கொண்டான். இனிமேல் நோய்களே உங்களுக்கு இங்கு வேலையே இல்லை என்று காண்பிக்கின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்ததான பாசுரத்தைத்தான் நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பாசுரத்தில் மிகவும் அழகாக இந்த ஜீவாத்மாவினுடைய தன்மையை எடுத்துக்காட்டி, எம்பெருமானுடைய அந்த மேன்மையை, சுவாமித்துவம் என்கின்ற அந்த தன்மையை, தலைவனான அந்த தன்மையை ஆழ்வார் காண்பிக்கின்றார். நெய்க்குடத்தை பற்றி ஏறு எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போமின் மெய்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினங்காப்பே என்று ஆழ்வார் தெரிவிக்கின்றார். நாமெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நான்லாம் முன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப மாறிட்டேன்னு. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்லுகின்றார், இந்த உடல், இந்த ஆத்மா முன்பு போல் இல்லை. அப்படி என்றால் என்ன நேர்ந்திருக்கின்றது? இந்த ஆத்மாவிற்குள் எம்பெருமான் எழுந்தருளிவிட்டான். அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அப்போ பெருமான் இல்லாத ஒரு ஆத்மா உண்டா என்று கேட்டால், பெருமான் இல்லாத இடமே கிடையாது. விஷ்ணு என்கின்ற சப்தத்திற்கு, என்கின்ற திருநாமத்திற்கு எங்கும் வியாபித்திருப்பவன் என்பதுதான் பொருள். அப்படி இருந்தும் கூட அந்த உணர்வே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீவர்கள் திடீர் என்று அந்த ஞானத்தை பெற்றுவிட்டனர். அப்படிப்பட்ட ஆத்மாவை கூறும் விதமாக ஆழ்வார் இந்த பாசுரத்தை அனுபவிக்கின்றார். அப்படி எம்பெருமான் வந்து இந்த ஆத்மாவில் எழுந்தருளிவிட்டான், இந்த தேகத்தில் குடிகொண்டு விட்டான். அதனால் நோய்களே நீங்கள் வராதீர்கள். இது என்ன நோயா இருக்கும்? பிபியா இருக்குமா? சுகரா இருக்குமா? வேறு பல உயிர்கொல்லி நோய்களாக இருக்குமா என்று கேட்டால், அவை எல்லாவற்றையும் கடந்ததான ஒரு நோய். என்ன நோய்?
அதுவே பிறவி எனப்படுவதான நோய். அந்த பிறவி நோயை கழித்து விடும்படியாக ஆழ்வார் பேசுகின்றார். அப்படி கழிக்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்டவர்? அவர்தான் வேதப்பிரான். வேதங்களையெல்லாம் நமக்காக மீட்டு கொடுத்தவர். மச்சவதாரம் எடுத்து இந்த வேதங்களையெல்லாம் மீட்டு கொடுத்தார் இல்லையா? அப்படிப்பட்ட வேதப்பிரானார்தான் இந்த ஆத்மாவை மீட்டெடுப்பதற்காக இதனுள் வந்து புகுந்து கொண்டார். அதனால் நோய்களே உங்களுக்கு வேலை இல்லை என்று கூறுகின்றார். எனவே அன்பர்களே, இந்த திருமொழியை நாம் சேவித்தால் நம் உடலில் இருக்கின்ற நோய்கள் நீங்கும் என்பது காலம் காலமாக ஏற்பட்ட நம்பிக்கை.